இருந்து இறங்கி நடக்கிறதுல நீங்க பார்க்கலாம். நீங்க ஹிஸ்டரியா நடக்கும்போது நீங்க பார்க்கலாம் தெரியும் அவப்படுற பாடம். அதுல போய் இங்கே ஷிப்ல போய் இங்கே ஊரா போய் அங்க ஃபாரின்ல போய் அங்க இருந்து காசு இல்லை, தங்கறதுக்கு இடம் கிடையாது, திங்கிறதுக்கு சோறு கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணும். சாதிச்சு இன்னைக்கு இவ்வளோ ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீ பார்க்குறோம் இல்லையா? இது மாதிரியான ஒரு ஆளா ராமரை பார்க்கலாம். இது மாதிரியான ஒரு ஆளா ராமரை பார்க்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அங்க ஹனுமாரத்தை நேரம் பார்க்கிறார். சரித்திரத்தில் இருக்கிறவர் இல்லையா? சரித்திரத்தில் இருக்கும்பொழுது பார்க்கிற இது பேர்பட்ட விஷயம், இது ராமரால் தான் முடியும் அப்படின்னு அங்கே ஆச்சரியப்படுறார். சீதாதேவியை புகழறார். ரெண்டு பேரையும் புகழ்ந்து அவரால் இந்த திவ்ய தம்பதிகளை பிரிச்சு வச்சு பார்க்க முடியல. அதனால தன்னுடைய ஹிருதய ஊஞ்சல்லையே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷப்படுறார். அப்படியே சீதம்மாவோட தியானத்திலே அப்படியே மூழ்கி இருக்கார். மூழ்கி இருக்கும் பொழுதே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஏதோ சில சத்தங்கள்லாம் கேட்கறது, வாக்கியங்கள்லாம் கேட்கறது, கோஷங்கள்லாம் கேட்கறது. என்ன அப்படின்னு பார்த்தாக்க ராவணம் வரான். கால வேளையில எழுந்து ராவணம் வரான். ராவணம் வராந்ததுமே உடனே ஹனுமாருக்கு பார்த்த ராவணனை இவன் தான் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே அதே அளவு எழுந்து வரான் அப்படின்ட்டு உடனே அந்த மரக்கிளைகள்லயே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிக்கிறார். இன்னும் தன்னை ஒழிச்சுக்கிறார். தன்னை ஒழிச்சுட்டு என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஹனுமார். ராவணம் வரான், பக்கத்தொகை இல்லாம வரான். வரும்பொழுது அவனுடைய செடிகள்லாம் முன்னாடி தீபம் பிடிக்கிறான், அவன் மேல பூ போடுறான். கார்த்தாலேருந்து கெக்க வந்திருக்கான். தேவியினுடைய சந்நிதிக்கு வரணும், எப்படி வரணுமோ அப்படி வரல. கோவிலுக்கு எப்படி வரணுமோ அப்படி இருக்கு இல்லையா? ஒரு ஸ்ரீமடத்துக்கு வரணும்னா எப்படி வரணுமோ அப்படி இருக்கு இல்லையா? அது மாதிரி வர கெக்க வரான். ஆனா ஸ்டைலா தான் வரான். அதையும் சொல்ற வால்மீகி, மதிதாமிரத பேனாபம் மரதோ வஸ்திரமுத்தமம் சலீல மதர்ஷத்தம் விமுக்தம் சக்தமங்கதே அது சொல்ற. அப்படியே அந்த அங்கோஸ்திரம் விழுறதான். அதை எடுத்து ஸ்டைலாக போட்டுட்டு வரான் ராவணன். எப்படி இருக்கான்னா கல்ப விரக்ஷம் பிரதிமோ வசந்திக மூர்த்திமான். அப்படியே கல்பக ராவணன் அசிங்கமா இருக்க மாட்டான், அழகா தான். அதனால கல்ப விரட்சகமே அப்படியே எடுத்து உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கான். ஆனா அது மட்டும் இல்லை, இன்னொரு டைமென்ஷன் இருக்கு ராவணன். ஸ்மசான சக்தி பிரதிமோ பூஷியோபி பயங்கரகா. எப்படி இருக்காங்க? சுடுகாடு மாதிரி இருக்காங்க, ஸ்மசான சக்தியம் மாதிரி இருக்காங்க, அப்படி பயங்கரமாகவும் இருக்கான். அது மாதிரியான ராவணன் அங்கேருந்து வந்தான். ராவணன் வரான் அப்படின்றதுல உடனே சீதா தேவி அவன் வராங்கிறத தெரிஞ்சதும் உடனே குந்தி போறா சீதை. அது வால்மீகி சுஸ்பஷ்டமா சொல்றாரு. சீதை என்ன பண்றாங்க? ஆச்சாத்திய உதரம் ஊர்ஜாம் பாகுபியாம் பயோதரம். உடனே இந்த பொசிஷனுக்கு இப்படி போறா. இப்படி ஒழிச்சுக்க பிடிக்கல அவன் முன்னாடி வரத்துக்கு. சீதை அப்படி உட்காந்துக்கிறா. வட நடுங்கிறா சீதை. பயத்தினாலேயான பயம் இல்லை, அருவருப்புனால நடுங்கிறா. அவளுக்கு பயம் ஸ்டார்டிங்ல இருந்தே கிடையாது. நீங்க ஹோல் ராமாயணத்துக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு பயம் கிடையாது, எங்கேயுமே பயம் கிடையாது. இன்ஃபேக்ட் ராவணன் தான் பயப்படுறான். பூசி பூசி பேச விட்டுறான் அப்படின்னு ராவணன் தான் நடுங்கிறான். சீதை எங்கேயுமே பயம் கிடையாது. அதனால சீதாதேவி, ஆனா இந்த நடுக்கம் என்னன்னா இது பெண்களுக்கே புரியக்கூடிய விஷயம். அதுதான் தமிழ்ல அழகா சொல்லலாம், பயிர்ப்பு அப்படின்பா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பயிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு அருவருப்பு. அது ஒரு மெக்கானிசம். அது ஒரு மெக்கானிசம். அது என்ன மெக்கானிசம் அப்படின்னா, ஏதோ ஒரு புருஷன் தான் கிட்ட ஒரு தவறான எண்ணத்தோட பழகினான், பேசினான் அப்படின்னாலே அவளுக்கு தெரிஞ்சிடும். எஃபர்ட்லெஸ்ஸா சொல்லிடுவாங்க, சரியில்லை அப்படின்னா ஒரே வார்த்தை. எப்படி தெரியறதுன்னு அது தெரியும், அது அவளுக்கு தெரியும். ஆனா சோசியலா பழகிறோம், மாடலா பழகிறோங்கிற பேர்ல கெக்க பழகி அந்த மெக்கானிசத்தை நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்பாயில் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. டேஞ்சரஸ். அதை நம்மளே டெலிபரேட்டாக ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம். உள்ள இருக்கிற நேச்சர் அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா அது ஃபர்தராக ஒர்க் பண்ணாத போயிடும். அது மாதிரியான விஷயம். அது சீதையினுடைய ஸ்வரூபம், கற்புங்கிறத அவருடைய ஸ்வரூபம். அதனால அவ பூசுறா.
அவன் வந்தான் வந்து